இப்பொழுது கூட நான் ரொம்ப பெருசாக மெசேஜ் எடுக்க போகிறதில்ல, ஒரு சின்ன காரியத்தை நான் தியானித்து அதை கொண்டு வந்து பேச ஆசைப்பட்டபடினால அதை பேச போகிறேன். ரொம்ப 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 நம்மளுடைய வாழ்க்கையோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காரியம். இது எல்லோருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம். எடுத்துக்கொள்ளுங்கள், சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நல்ல ஒரு வார்த்தை. இது யார் தெரியுமா எழுதுறா? இது எழுதுனது யாரு? சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுறார். இந்த தாவீது யாருன்னு சொன்னா, ஆடு மேய்த்து கொண்டு இருந்தவர். நல்லா புரிஞ்சுக்கோங்க, அப்பாவுடைய இளைய குமாரன். இவருடைய வேலை என்னன்னா, ஆடு மேய்க்கிறது தான் இவருடைய வேலை. அப்போ ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு என்ன தெரியும் சொன்னா, அந்த ஆட்டு மந்தைய கரெக்டானபடி வழி நடத்த தெரியும். எங்க தண்ணீர் இருக்குன்னு கரெக்டா வழி நடத்த தெரியும். எங்க நிறைய புல் இருக்கு அங்க அந்த புல்லு கிட்ட கொண்டு போயிட்டு ஆடை வழி நடத்தணும்னு சொல்லி தெரியும். இதுதான் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும். அப்ப இங்க தாவீது எழுதுகிறார், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இன்னைக்கு கணவன் உங்களை தேற்ற மறக்கலாம், நீங்க பெற்றெடுத்த பிள்ளைகள் உங்களை தேற்ற மறக்கலாம், கூட பிறந்த சொந்தங்கள் உங்களை தேற்ற மறக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய கோலும் என்னுடைய தடியும். நான் இங்க கேட்கிறேன், கோலுக்கும் தடிக்கும் என்னங்க வித்தியாசம்? கோல் என்றால் என்ன, தடி என்றால் என்ன? ரெண்டுமே மரத்தினால செய்யப்பட்ட ஒரு கருவி. நல்லா புரிஞ்சுக்கோங்க, மரத்தினால ஆன ஒரு பொருள் தான் கோலா இருக்கட்டும் தடியா இருக்கட்டும். இந்த கோல் எதற்காக பயன்படுகிறது? இப்போ ஆடுகளை வழி நடத்தி கொண்டு போகிறோம். அந்த ஆடு ஒருவேளை வழி மாறி போச்சுன்னு சொன்னா எது பயன்படும்? கோல் தான் பயன்படும். நீ மாடு மேய்க்கிறோம், ஆடு மேய்க்கிறோம், பார்த்தீங்கன்னா என்ன பண்ணும்? ஹே சோ, எதுக்காக தெரியுமா? வழி மாறி போயிடக்கூடாதுன்னு சொல்றதுக்காக தான் இந்த கோல். ஹல்லேலூயா. இந்த கோல் எதற்கு பயன்படும் சொன்னா, நம்ம ஒருவேளை ஆண்டவரை விட்டு வழி மாறி போவோம்னு சொன்னா நம்மளை அவருடைய வழிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு பயன்படுகிறது தான் இந்த கோல். ஹல்லேலூயா. இதுவும் மரத்தினால ஆனதான். தடி என்றால் என்ன? எதுக்காக? தாங்கி நடக்கிறதுக்காக. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஆடு மேய்க்கிறவன் சிமெண்ட் தரையில நடந்து போவான்? இல்ல தார் ரோடு போட்டு வச்சிருக்கு கவர்மெண்ட், அங்கே நடந்து போவான்? கண்டிப்பா காட்டிலையும் மேட்டிலையும் மலையிலையும் தான் போவான். அப்ப அங்க காட்டிலையும் மேட்டிலையும் போறதுக்கு அவனுக்கு என்ன தேவைன்னா, இந்த தடி தேவை. ஏன்னா அவன் விழுந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. அவன் இடறி போயிடக்கூடாது, சறுக்கி விழுந்துடக்கூடாதுன்னு சொல்லி இந்த தடி என்ன பண்ணும்? அவனை தாங்கி பிடிக்கும். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கோலும் தடியும் யாரை தேற்றுமா? என்னை தேற்றும். நல்லா கவனிங்க, இந்த கோல் இந்த தடி, இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. ரெண்டுமே ஒரு மேய்ப்பனுக்கு தேவை. ஒரு மேய்ப்பன் அந்த மந்தையை வழி நடத்த வேண்டும் என்று சொன்னா அவனுக்கு இந்த கோல் தேவைப்படுது. அதே அந்த மந்தைய அவன் கரெக்டானபடி வழி நடத்தி அவனும் பாதுகாப்பா இருக்கிறதுக்கு தான் இந்த தடி தேவைப்படுது. ஒரு மேய்ப்பன் ஆடுகளுக்கு முன்னாடி போவானா பின்னாடி போவானா? எங்க போவான்? பின்னாடி தானே போவான். ஏன் முன்னாடி போக மாட்டாங்க? ஒருவேளை அந்த மேய்ப்பன் முன்னாடி போறாங்க, ஆடுகள் பின்னாடி வருதுன்னு சொன்னா திடீர்னு ஒரு ஆடு எங்கேயா பள்ளத்துல விழுந்துடலாம், இல்ல டக்குன்னு ஏதாவது ஒரு நரியோ இல்ல வேற ஏதாவது வந்து அதை அடிச்சிருச்சுன்னு சொன்னா முன்னாடி போற மேய்ப்பனுக்கு என்ன ஆகாது? தெரியாது. அதனால தான் அவன் என்ன பண்ணுவான்? பின்னாடி போனா இங்க இருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஆடு இருந்தா கூட, ஒருவேளை 50 ஆடு இருந்தா கூட சரி, 100 ஆடு இருந்தாலும் சரி, அவனால பார்க்க முடியும். அப்ப நம்மளை பின்னாடி இருந்து நம்மளை வழி நடத்துறது யாருன்னு சொன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஒருவேளை நீங்க நடந்து போகும்போது உங்க வாழ்க்கையில, உங்க வியாபாரத்துல,
உங்களுடைய வேலையில, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய படிப்புல நீங்க ஒருவேளை அப்படி இடறி போயிட்டீங்க, சறுக்கிட்டீங்கன்னா உங்களை பின்னாடி இருந்து தாங்கிறதுக்கு அவர் இருக்கிறாருங்க. அல்லேலூயா. முன்னாடி இருந்து தாங்கிறதுக்கு இல்ல, இன்னைக்கு பின்னாடி இருந்து தாங்க தான் நமக்கு ஆள் தேவை. ஏன் தெரியுமா? இந்த உலகம் நம்மளை எப்பவுமே பின்னாடி தான் குத்தும். அல்லேலூயா. முன்னாடி நல்லா பேசுவாங்க, ஐயோ உங்களை பத்தி தான் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், உங்களையே நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன், இப்பதான் உங்களை பத்தி பேசினேன். போனதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க, பாத்தியா நான் பேச்சு பேச்சு பத்தியா, இன்னைக்கு பத்தி அப்படி உட்காந்துக்குது, இன்னும் ஆட்டம் அடிச்சு பத்தியா, இன்னைக்கு பணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு பத்தி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்குது. இதுதான் இந்த உலகம். அல்லேலூயா. இதுதான் இந்த உலகத்தின் நிலவை. ஆனா என் ஆண்டவர் நம்மளை பின்னாடி இருந்து நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. சொல்லுங்களேன் ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும் என்னை காண்பவர்? ஹல்லேலூயா. நம்மளை ஒவ்வொரு நாளும் நம்மளை காண்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரமே. என் ஆண்டவர் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. அப்ப அவருக்கு உறக்கமே கிடையாதுங்க, அவர் தூக்கமே கிடையாதுங்க. 24 மணி நேரமும் 7 நாளும், வருஷத்துல 52 வாரமும் 365 நாளும் நம்மளை பாதுகாக்கிறார். அல்லேலூயா. நம்மளை மாத்திரமல்ல, நம்ம குடும்பத்தையும் பாதுகாக்கிறார். என் தேவன் இதுவரை உங்களை பாதுகாத்தவர். சொல்லுகிறாரு, அவருடைய கோலும் தடியும் யாரை தேற்றும்? சொல்லுங்க பார்க்கலாம். என்னை தேற்றும். எல்லாருமே சொல்லுங்க, என்னை தேற்றும். இதுவரைக்கும் நம்மளை தேற்றி கொண்டிருப்பது, ஒருவேளை ஆண்டவரை விட்டு அப்படி வழி மாறி போனா அவருடைய கோல் அப்படி அன்பா நம்மளை அப்படி அடிச்சு நம்மளை கொண்டு வந்துடுவார். ஹல்லேலூயா. ஆனா அதுவே நம்ம இடறி போகிறோம், சில சூழ்நிலைகளில் நமக்கு யாரு கரை பிடிக்கிறதுன்னு தெரியல, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லைன்னு நினைக்கும் போது என் தேவன் ஒரு கோலா இருந்து நம்மளை தாங்கக்கூடியவர். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு பேச போகுதான காரியம் இந்த கோலினுடைய மகிமை. என் தேவனுடைய கோல்ல என் தேவன் எப்படி அற்புதம் செய்கிறார் என்று சொல்லி வாசிப்போம். என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். என்னாகமம் 17. பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி நீ இஸ்ரவேல் புத்திரரோடு பேசி அவர்கள் பிதாக்களின் வம்சங்களாகிய ஒவ்வொரு வம்சத்தினுடைய பிரபுவினிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோலை வாங்கி அவனவன் கோலில் அவனவன் பேரை எழுதுவாயாக. நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை கோத்திரம் இருக்கு பைபிள்ல பாத்தீங்கன்னா? 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரம் உருவாயிடுச்சு. அதுல ஆண்டவர் சொல்றாரு மோசே கிட்ட, நீ என்ன பண்ணு, ஒவ்வொரு கோத்திரத்துல இருக்கிற ஒவ்வொரு பிரபுக்கள் கிட்ட ஒவ்வொரு கோலை வாங்குன்னு சொல்றாரு. இதுல கடைசியா இருக்கிற இந்த கோல் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். ஏன்னா 12 கோத்திரத்தை பேர் குறிக்க, 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக ஆண்டவர் என்ன பண்ணிருக்காரு, ஒரு கோலை கொடுத்துருக்காரு. கோல்னா நீங்க நினைக்கிற மாதிரி ஏதோ ஒரு சாதாரண ஒரு குச்சா நினைக்காதீங்க. அந்த நாட்கள்ல கோல் என்பது மிக விசேஷமான ஒரு காரியம். ஒன்றும் ஸ்கூல்ல இன்னைக்கு நீங்க அந்த மார்ச் பாஸ்ட்லாம் பண்ணியிருப்பீங்க, ஸ்போர்ட்ஸ் டேலாம். அந்த மார்ச் பாஸ்ட் பண்ணும்போது ஒவ்வொரு அணி இருக்கும், கரெக்டா? ஒவ்வொரு அணி இருக்கும். அந்த ஒவ்வொரு அணி கிட்ட பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, ஒரு இது மாதிரி வச்சிருப்பாங்க. அதை வச்சு தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த அணிக்கு முன்னாடி நின்று வழி நடத்துவாங்க. அப்ப அந்த கோல் என்பது எதை குறிக்கும் சொன்னா, ஒரு கூட்டத்தினுடைய அடையாளம். அப்ப இந்த இடத்துல 12 கோத்திரங்கள் இருக்குது. மொத்தம் 12 கோத்திரம் இருக்கிறதுனால ஒவ்வொரு கோத்திரத்திற்கு ஒவ்வொரு கோல்கள் உண்டு. அப்ப இந்த கோல்களை ஆண்டவர் சொல்றாரு, நீ 12 கோத்திரத்தினுடைய பிரபுக்கள் இடத்துல, மெயினான இம்பார்ட்டன்ட் லீடர், தலைவரா இருக்காரு பாத்தீங்களா, அவன் கிட்ட என்ன பண்ணு, அந்த கோல்களை வாங்கி கொண்டு வா என்று சொல்றாரு. வாசிங்க. லேவியினுடைய கோலின் மேல் ஆரோனின் பேரை எழுதக்கடுவாய். அவர்களுடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்காகவும் ஒவ்வொரு கோல் இருக்க வேண்டும். நல்ல கவனிங்க. லேவியினுடைய கோத்திரம், நம்மலாம் யார், எந்த கோத்திரம் சொன்னா லேவி கோத்திரம்.
ஏன்னா தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய கோத்திரம் தான் இந்த லேவி கோத்திரம். அப்ப இந்த லேவி கோத்திரத்துல வாங்கி என்ன சொல்றாரு ஆண்டவர், நீ ஆரோனுடைய பேரை எழுதுன்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க. யாருக்கிட்ட இருக்கிறாங்கன்னா பார்வோன் ராஜானுடைய அடிமைத்தனத்துல அடிமையா வேலை செய்யறாங்க, கொத்த அடிமையா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப ஆண்டவர் மோசே கிட்ட சொல்றாரு, மோசே இந்த ஜனங்கள் அடிமையா இருக்கிறாங்க, இவங்களை என்ன பண்ணு, அடிமையிலிருந்து மீட்டு கொண்டு நீ கானான் தேசத்துக்கு வான்னு சொல்றாரு. அப்ப மோசே சொல்றாரு, ஆண்டவரே என்னால எப்படி முடியும், நானே மந்த நாவும் திக்கு வாயும் உள்ளவன் சொல்றாரு. ஏன்னா இந்த மோசே பாத்தீங்கன்னா பிறப்புல இருந்தே மந்த நாவும் திக்கு வாயுமா உள்ளவரான்னு கேட்டா இல்ல. ஏன்னா அவரு ராஜரீகத்துல வளர்ந்தவர், அரண்மனைக்குள்ள வளர்ந்தவர் அவரு. அப்போ இவர் என்னன்னா 40 வருஷம் இந்த அரண்மனையில வாழ்றாரு, ராஜரீகமா வாழ்றாரு. ஆனா அவருக்கு அது பிடிக்கல. எனக்கு இந்த வாழ்க்கை, அரண்மனை வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. யோசிச்சு பாருங்க, இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தவங்களாம் என்ன சொன்னாங்க அரசாங்கம், உங்களை நீங்களே என்ன பண்ணணும், தனிமைப்படுத்தி கொள்ளுங்க. 2 நாள் இருக்க முடிஞ்சுதா? என் அப்பாவுக்கு கொரோனா வந்துச்சு, அந்த மனுஷன் 1 மணி நேரம் கூட ரூம்குள்ள உட்கார மாட்டுறாரு. ஏங்க உள்ளார இருங்கன்னு எவ்வளவோ நாங்கள் சொல்றோம், அப்படி உட்கார்ற மாதிரி உட்காராரு. எவ்வளோ நேரம் நான் உள்ளாரே உட்காந்துட்டு இருக்குது, எனக்கு இப்போ போர் அடிக்குதுன்னு வெளில வராரு. ஆனால் அந்த ஒரு தனிமைப்படுத்தி கொள்ற நிலை வந்துச்சுன்னு சொன்ன ஒரு மனுஷனுக்கு நிறைய சிந்தனைகள் வரும், நிறைய யோசனைங்க வரும், அப்பதான் நிறைய பிரச்சனைங்க வரும். அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ஒரு ராஜரீக வாழ்க்கை வேண்டான்னு சொல்லி மோசே என்ன பண்ணிட்டாரு, தன்னை தனிமைப்படுத்தி கொள்ள வனாந்தரத்துக்கு போயிட்டாரு. அது எத்தனை வருஷம் தெரியுமா? 40 வருஷம். 40 வருஷம் வனாந்தரத்துல போயிட்டு அங்க இருக்கிற ஆடு மாடு கூட அப்படியே இருந்துக்கிட்டாரு. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா, மனுஷன் கிட்ட பேசவே இல்லை, எந்த மனுஷன் கிட்டயும் அவர்கிட்ட கான்டாக்ட் இல்லாததுனால அவருடைய நாக்கு தடியாயிடுச்சு. அதனாலதான் மந்த நாவு, பேசினா திக்கு வாய் பேசுறாரு. அப்ப இந்த திக்கு வாய் வந்ததுனால ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்த சொல்லும் போது சொல்ற, என்னால முடியாது ஆண்டவரே, எனக்கே மந்த நாவு திக்கு வாய் ஆயிடுச்சே, நான் எப்படி வழி நடத்துவேன்? ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன் கூட இருந்து நான் பேசுவேன்னு சொல்றாரு. அப்படி இருந்தோம் என்ன பண்ணிட்டாரு, எவ்வளவோ போராடி வந்துட்டாரு. ஆண்டவருடைய பேச்சை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டாரு. வந்துட்டு சில இடங்கள்ல வேதத்தை பார்த்தீங்கன்னா மோசே என்ன பண்றாருன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றதை செய்யறாரு. நான் எப்படி வழி நடத்தணும் எனக்கு தெரியலன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, மோசே நீ என்ன பண்ண, என்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு வான்னு சொல்றாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, மறுரூப மலைக்கு ஜெபிக்க மோசே போயிட்டாரு. அங்க போய் ஜெபிக்க போனவர் நாள் கணக்காகி வார கணக்காயிடுச்சு. இந்த ஜனங்க பார்க்கறாங்க, நம்ம இந்த மோசேவை நம்பி தானே வந்தோம், இந்த ஆள் என்ன அம்போன்னு நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு, நம்ம இதுக்கப்புறம் யார் வழி நடத்துவா? மோசே தானே வழி நடத்தி கொண்டு போனாரு, நம்மளை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டு கானானுக்குள்ள கூட்டிட்டு போறேன்னு சொல்லி இந்த மோசேயை நம்பி என் வேலையை என் வருமானத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு நான் வந்தனே அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளாரே பேசுறாங்க. என்ன பண்றது, மோசே மலையில போனாரு, ஒருவேளை செத்துட்டாரோ, ஒருவேளை மிருகம் அடிச்சு கொன்னுட்டு இருக்குமோ அப்படின்னு சொல்லி இவங்களுக்குள்ளாரே பேசி இதுக்கப்புறம் அவ்வளவுதான் மோசே வரமாட்டாருன்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி என்ன பண்றாங்க, அப்படியே காதுகள் கைகள் காலில் இருக்கிற எல்லா நகையும் கழட்டி உருக்கி ஒரு சிலையை பண்றாங்க. ஏன்னா அவங்கள வழி நடத்த தெய்வம் இல்லை. அப்பதான் முதல்ல இந்த ஒரு சிலையை உண்டாக்குறாங்க. என்ன சிலை தெரியுமா முதல்ல உண்டாக்குனது? ஒரு கண்ணுக்குட்டி. இன்னைக்கும் நீங்க இந்து கோயில்ல போனீங்கன்னா அவங்க வழிபடுற ஒரு நந்தின்னுவாங்க. இந்த நந்தி எங்கிருந்து வந்துச்சுன்னு சொன்னா இங்கிருந்து தான் வருது. முதல்ல அவங்க என்ன பண்றாங்க, ஒரு கண்ணுக்குட்டியை செஞ்சு வழிபடுறாங்க. ஆனா மோசே போனவர் சில நாட்களுக்கு பின்பு இறங்கி வந்து பார்க்கறாரு. பார்த்தா இந்த ஜனங்க ஒரு கண்ணுக்குட்டி சிலையை செஞ்சு அதை வணங்குறாங்க. அதை பார்த்த உடனே மோசேக்கு கோபம் தாங்கல. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உபவாசித்து சாப்பிடாம கொள்ளாம மலையில செபித்து உடன்படிக்கை வாங்கிட்டு வராரு. இந்த உடன்படிக்கை பலகை வாங்கிட்டு 10 கட்டளைகள் நம்ம படிக்கிறோம் தெரியுமா? உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இந்த கட்டளைலாம் எங்கேருந்து வருதுன்னா மோசே போயிட்டு ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு வாங்கிட்டு வராரு. வாங்கிட்டு வந்த உடனே பார்த்தா இந்த ஜனங்கள் பின்மாற்றத்தில் வழி மாறி ஒரு கண்ணுக்குட்டி சிலையை செஞ்சு அவங்க கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த உடனே கோபம் வந்த மோசே அதை அப்படியே போட்டு உடைச்சிடுறாரு. அவருடைய கோபத்தினால் அங்கே என்ன ஆகுதுன்னு சொன்னா ஆசீர்வாதம் இழந்து போகுது.
அதுக்கப்புறம் மறுபடியும் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு, அது வேற கதை. சில இடங்கள்ல இந்த மாதிரி அவர் மாம்சத்துல கோபப்பட்டதுனால, நல்லா யோசிச்சு பாருங்க, 40 நாள்ல வர வேண்டிய தூரம் இஸ்ரவேல்ல இருந்து கானானுக்கு 40 நாள் பிரயாணம் தான். ஆனா இந்த மாதிரி இந்த ஜனங்கள் முறுமுறுத்து இந்த மாதிரியான காரியங்கள்லாம் நடந்ததுனால 40 நாள் 40 வருஷமா மாறிச்சு. யோசிச்சு பாருங்க, அரண்மனை வாழ்க்கை மோசேயோட வாழ்க்கையில 40 வருஷம், மனுஷங்களை விட்டு தனிமைப்படுத்திக்க போனது 40 வருஷம் வனாந்திரத்துல, மறுபடியும் இந்த பிரயாணம் 40 வருஷம். ஆனா இவ்வளவும் செஞ்சு மோசேயால கானானுக்குள்ள போக முடிஞ்சுதான்னு கேட்டா போக முடியல. இங்க என்ன நடக்குதுன்னா, அந்த இடத்துல அவரால் அந்த காரியங்களை பின்பற்ற முடியாம அந்த ஆசீர்வாதத்தை இழந்து கடைசியில் யார் ஜனங்களை கானானுக்குள்ள வழி நடத்தினான்னு சொன்னா ஆரோன் தான் வழி நடத்தினார். இந்த ஆரோன் யாருன்னு சொன்னா மோசேயோட 2 வயசு மூத்தவர். அவர் தான் கடைசியில் ஜனங்களை வழி. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ என்ன பண்ணு, இந்த லேவி கோல் மேல ஆரோனுடைய பேரை எழுதுன்னு சொல்றார். வாசிங்க தொடர்ந்து. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே, நல்ல கவனிங்க, 12 கோத்திரம் இருக்குது. 12 கோத்திரத்தினுடைய தலைவர்கள் கிட்ட போயிட்டு 12 கோல்களை வாங்கிட்டு வர சொல்லியாச்சு. அதுல லேவியினுடைய கோத்திரத்துல ஆரோனுடைய பேரை எழுதியாச்சு. அவைகளை ஆசரிப்பு கூடாரத்திலே, அவைகள் ஆசரிப்பு கூடாரத்திலே நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய, நான் உங்களை சந்திக்கும் ஸ்தலமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்னே வைக்க கடவாய். நல்ல கவனிங்க, இந்த நாட்கள்ல தான் இப்படி சபை, இப்போ நாங்கள் ஊழியக்காரன் நிற்கிறேன், நம்ம இங்கே ஆராதிக்கிறோம், பாடுறோம், முடிஞ்சோம், நம்மளாம் பேசுகிறோம், கொள்கிறோம். அந்த நாட்கள்லாம் அப்படி இருக்கவே இருக்காது. ஆசரிப்பு கூடாரம் எப்படி இருக்கும்னு சொன்னால், சபை எப்படி இருக்கும்னு சொன்னால், ஜனங்க வெளியில் நின்று ஆராதிச்சு தான் போகணும். ஏன்னா உள்ளார பரிசுத்த ஸ்தலம், அதையும் தாண்டி மகா பரிசுத்த ஸ்தலம். இதுக்குள்ள யார் போக முடியும்னு சொன்னா ஆசாரியன், அந்த பாஸ்டர், அந்த பிரீஸ்ட், அந்த போதகரால மட்டும்தான் உள்ள போக முடியும். எந்த ஜனங்களாலே உள்ள போக முடியாது. ஆனா இந்த உள்ளார யார் போவான்னு சொன்னா இந்த ஆசாரியன், அந்த பிரீஸ்ட், அந்த போதகர் மட்டும்தான் உள்ளார போவார். என்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்து நம்மளுடைய எல்லா பாவங்களுக்காக, அந்த நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்க சொன்னா, பாவம் யாரெல்லாம் செஞ்சுட்டேன், இப்போ ஒருவேளை இப்போ நான் இன்னைக்கு நைட்டு போய் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அடுத்த நாள் காலையில் என்ன பண்ணுவாங்க, ஆலயத்துக்கு போயிட்டு ஒரு ஆடையோ இல்லை மாடையோ பலி செலுத்தி, நான் பாவம் பண்ணிட்டேன், என் பாவத்துக்காக இந்த ஆட்டை நான் பலி செலுத்துறேன், பலி செலுத்துவாங்க. இன்னைக்கு அது யார் ஃபாலோ பண்றான்னு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இன்னைக்கு அவங்க என்ன பண்றாங்க, கடா வெட்டுறது, குல தெய்வத்துக்கு நேர்த்தி கடன் சேர்த்து இதெல்லாம் பண்றாங்க. இது எல்லாமே பைபிள்ல இருந்து போனது தான். அப்ப யோசிச்சு பாருங்க, இயேசுநாதர் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஜனங்கள் பண்றது என்னன்னா, அவங்க பாவம் செஞ்சுட்டா உடனே ஒரு பலி. ஆனா என்னைக்கு இயேசுநாதர் பிறந்து உங்க பாவத்துக்காகவும் என் பாவத்துக்காகவும் சிலுவையில போய் மரிச்சாரோ, நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, அன்னைக்கே இந்த ஒரு காரியம் எல்லாமே உடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா தான் நம்ம ஆலயத்துக்குள்ள வரவே ஆரம்பிச்சிருக்கிறோம். அது வரைக்கும் ஆலயத்துக்குள்ள எந்த ஒரு ஜனங்களாலையும் போக முடியும். ஏன்னா ஸ்திரைச்சில் ஒரு பெரிய ஸ்கிரீன் போட்டு மூடி இருக்கும். அதுக்குள்ள ஆசாரியன் மட்டும்தான் போக முடியும். அந்த போதகர் மட்டும்தான் ஸ்கிரீனுக்குள்ளார போய் வழிபட்டுட்டு வர முடியும். வேற யாராலையுமே போக முடியாது. ஆனா இயேசுநாதர் சிலுவையில் மரிக்கும் பொழுது மேல இருந்து கீழே 2 ஸ்கிரீன் கிழிச்சதுன்னு பைபிள்ல போட்டிருக்கு. மேல இருந்து கீழே வரைக்கும் ஸ்திரைச்சிலை கிழிக்கப்பட்டது. ஒருவேளை கீழே இருந்து கிழிச்சிருந்தா யார் வேணாலும் கீழே இருந்து மேலே கிழிக்கலாம். ஆனா மேல இருந்து யாரால கிழிக்க முடியும்னு சொன்னா என் பிதா ஆண்டவரால மாத்திரம் தான் கிழிக்க முடியும். ஹல்லேலூயா! நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமைகளை செலுத்துங்க. ஏன் தெரியுமா? அவருக்கு தேவை ஒண்ணுதான். நம்ம தூரத்துல நின்றுட்டு அவர் அப்படியே பார்த்துட்டு, ஒருவேளை தூரத்துல நின்று அவர் ஐயோ ஆண்டவர் அப்படின்னு சொல்லி பார்க்காம அவர் கிட்ட வரணுன்றதுக்காக தான் என் தேவன் அதை கிழிச்சு போட்டாரு. ஹல்லேலூயா! நீ பாவியாயிரு, நீ அக்கிரமக்காரனாயிரு, நீ குடிகாரனாயிரு, அநியாயம் செய்யறவனா இரு, யாரா இருந்தாலும் சரி, நீ மனம் திரும்பி ஆண்டவர் கிட்ட வந்துட்டேன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை அவரோட பிள்ளையாய் நேசிப்பார். ஹல்லேலூயா! நம்ம நினைக்கலாம், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேனே, நான் போன வாரம் இந்த தப்பு செஞ்சுட்டேனே, நான் தெரியாம குடிச்சிட்டேனே, நான் தெரியாம நண்பர் கூட போய் பாவம் செஞ்சுட்டேனே, நான் எப்படி சர்ச்சுக்கு வர்றது? நான் சொல்லிட்டா, உங்களை தான் அதிகமா ஆண்டவர் நேசிப்பார். அவர் ஏன் தெரியுமாங்க பூலோகத்துக்கு வந்தாரு?
பாவிகளை ரட்சிப்பதற்காக, பாவிகளை நேசிப்பதற்காக தான் ஆண்டவர் பூலோகத்துக்கே வந்தார். அப்ப சர்ச்சு யாருக்குன்னு சொன்னா தெரியுமா? நீ பாவம் செஞ்சிட்டியா, மன்னிப்பு கேட்டு வந்து இங்க உட்கார்ந்துட்டீங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாக மாற்றிடுவாரு. அல்லேலூயா. அப்ப நினைச்சு பாருங்க, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, 12 பிரபுக்கள் இடத்துல கோலை வாங்கிட்டு வந்து அந்த கோல்ல என்ன பண்ணு, லேவி கோத்திரத்துல ஆரோனுடைய பேரை எழுதி கொண்டு வந்து சாட்சி பெட்டி, சாட்சி பெட்டி என்று சொன்னா அந்த உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்டிருக்குதான இடத்துல அந்த 12 கோலை இமேஜின் பண்ணிக்கோங்க. 12 கோல், 12 கோத்திரம் இருக்குது, 12 கோத்திரம் இருக்குது, 12 கோலை வாங்கிட்டு வந்து அந்த சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சிடுறாங்க. வாசிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். நல்ல கவனிங்க. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறவனுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற, உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற அவர்கள் முறுமுறுப்பை, அவர்கள் முறுமுறுப்பை என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன், என்னை விட்டு ஒழிய பண்ணுவேன் என்றார். நல்ல கவனிங்க. இந்த கோல் சாதாரணமா கேட்கிறேன், ஒரு கோல்னா எப்படிங்க இருக்கும்? இந்த கோல் எங்கிருந்து வந்துச்சு? எங்கிருந்து வந்துச்சு? இது என்ன கொம்பு? இது என்ன மரம்? மூங்கில் மரம். இது பச்சை கொம்பா? கண்டிப்பா காஞ்சி போன ஒரு கொம்பு தான். இதை மரத்துல இருந்து வெட்டி எடுத்து அதுல இருக்கிற அந்த சைட்ல முள்ளு மாதிரி இதெல்லாம் இருக்கும், வேருங்களாம் இருக்கும், அதெல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, செதுக்கிட்டு எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு இந்த கொம்பை கண்டிப்பா நாள் கணக்கா காய வச்சிருப்பாங்க. காய வச்சதுனால தான் அது ஸ்டிஃபா மாறிடுச்சு. ஸ்டிஃபா மாறினதால நீங்க நம்மளால அதை பயன்படுத்த முடியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எப்படி காஞ்சி போன ஒரு குச்சி. இந்த வேதத்தின் படி இந்த 12 கோல் வச்சிருக்காங்க தெரியுமா? இந்த 12 கோல் எதால செய்யப்பட்டதுன்னு சொன்னா, இது என்ன மரம் என்று சொன்னா பாதாம் மரம். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. பாதாம் மரத்திலிருந்து செய்யப்பட்ட கோல்கள் தான் அந்த நாட்கள்ல பயன்படுத்துவாங்க. நீங்க நினைக்கலாம் இது ஏதோ ஒரு மரம்ட்டு, இது ஒரு பாதாம் மரம். இந்த பாதாம் மரத்திலிருந்து ஒரு கோல் என்ன பண்றாங்க, ஒரு குச்சை உடைச்சி அதை ரெடி பண்றாங்க. ரெடி பண்ணி அதை நல்லா காய வச்சு அது மேலே இருக்கிற அந்த இதெல்லாம் எடுத்துட்டு வேஸ்ட் எல்லாம் தூக்கிட்டு, ஒரு கோல் எப்படி இருக்குன்னு சொன்னா, எடுத்தோடனே ஒரு கோல் நீட்டா இருக்குமா? கண்டிப்பா வளைஞ்சு கிளைஞ்சு பெண்டுலாம் இருக்க தான் செய்யும். ஒரு பெண்டா இருக்கிற கோலை இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி மிஷின் வந்து, அந்த நாட்கள் எல்லாம் ஒரு கோல் பெண்டா இருக்கு, அது எப்படி நம்ம செய்வாங்களாம், ஒரு குழி தோண்டி பெண்டா இருக்கிற பகுதியை அந்த குழிக்கு நேராக வச்சுட்டு மேலே வெயிட்டா ஒரு கல் வைப்பாங்க. அப்படி கல் வச்சா நாள் கணக்கில் என்ன ஆகிடும்னா அந்த குச்சினுடைய தன்மை மாறி நீட்டாக மாறிடும். அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு பாதாம் மரத்துலேருந்து ஒரு கிளையை உடைச்சி அதை ஒரு கோலாக்கி அதை இழைச்சி செய்யக்கூடியதான் இந்த கோல். அப்போ இது பல நாட்களாக காஞ்சி இருக்கும். அல்லேலூயா. பச்சை மரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, இல்லை பச்சை கிளையாக இருந்தால் கூட பரவாயில்ல, இது ஆல்ரெடி காஞ்சி போன ஒரு கிளை, காஞ்சி போன ஒரு கோல், காஞ்சி போன ஒரு கொம்பு. அப்போ அந்த இங்க வார்த்தை சொல்லுகிறது, அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுகிறனுடைய கோல் துளிர்க்கும். எங்க யோசிச்சு பாருங்க, ஒரு காஞ்சி போன குச்சி, இப்போ என் கையில் இருக்குது ஒரு குச்சி, இமேஜின் பண்ணிக்கோங்க, இது வந்து காஞ்சி போச்சு, உளுர்த்து போயிருக்குது சொல்ல போனா. இது இப்போ இதுல இருந்து இலை வரும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? நம்புவீங்களா மாட்டீங்களா? இதுல இருந்து நாளைக்கு காலையில இலை வரும் அப்படின்னு சொல்லி நம்புவீங்களா? ஏன்னா வாய்ப்பே கிடையாது. ஏன்னா இது ஆல்ரெடி இன்னைக்கோ நாளைக்கோன்னு கிடக்குது, காஞ்சி போய் கிடக்குது. அப்போ இப்படி காஞ்சி போன குச்சில இங்க வேதம் சொல்லுகிறது, யாருடைய கோலை ஆண்டவர் தெரிந்து கொள்றாங்களோ அந்த கோல் என்ன பண்ணுமா? துளிர்க்கும். வாசிங்க 6வது வசனத்தை. இதை மோசே இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். இஸ்ரவேல் புத்திரரோடு சொன்னான். அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லாரும், அப்பொழுது அவர்களுடைய பிரபுக்கள் எல்லோரும் தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி, தங்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி ஒவ்வொரு பிரபுவுக்கு ஒவ்வொரு கோலாக, ஒவ்வொரு பிரபுவிடத்தில் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். 12 கோல்களை அவனிடத்தில் கொடுத்தார்கள். ஆரோனின் கோலும், ஆரோனுடைய கோலும் அவர்களுடைய கோல்களுடனே, அவர்களுடைய கோலுடனே இருந்தது. நல்ல கவனிங்க, 12 கோத்திரம், 12 குரூப் இருக்குது. ஒவ்வொரு குரூப் கிட்ட இருந்து ஒவ்வொரு கோல் வாங்கியாச்சு. அதுல என்ன பண்றாங்க, லேவின்னு ஒரு கோத்திரம் இருக்கு. அந்த லேவி கோத்திரத்துல
ஆரோனுடைய பேரு எழுதியிருக்கு. அப்போ அந்த கோல்களை கொண்டு வந்து என்ன பண்ணிருக்காங்க, இங்க சாட்சி பெட்டிக்கு முன்னாடி 12 கோல் வச்சிருக்காங்க. அதுல யாருடைய கோலும் இருக்குது? யாருடைய கோல்? ஆரோனுடைய கோலும் இருக்குது. ஏன்னா லேவி கோத்திரத்து மேலதான் ஆரோனுடைய பேர் எழுதியிருக்கு. அந்த கோலம் இருக்குது. ஆண்டவர் சொன்னபடி மோசே சொல்றாரு, அவங்கள கொண்டு வந்து கொடுத்தாங்க, எல்லாரும் வச்சிட்டாங்க. வச்சதுக்கு அப்புறம் நடக்குது பாருங்க, வாசிங்க. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்திலே கர்த்தருடைய சமூகத்தில் வைத்தான். நல்ல கவனிங்க, சபையில கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்னாடி அந்த 12 கோல்களையும் மோசே என்ன பண்றாரு, 12 கோத்திரத்துடைய பிரபுக்கள் கிட்ட இருந்து வாங்கி ஒவ்வொரு கோத்திரத்தையும் பேரை எழுதுறாங்க. அதுல லேவி கோத்திரத்து மேல ஆரோனுடைய பேரை எழுதி கொண்டு வந்து வச்சிட்டாங்க. வெச்சதுக்கு அப்புறம் நடக்குது பாருங்க. மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது இதோ, நல்ல கவனிங்க, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனுடைய கோல் துளிர்த்திருந்தது. அது துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. நல்ல கரங்களை தட்டி நீங்க கை ஏன் தெரியுமா தட்டல? முதல்ல உங்க ஆசில புரியல. ஏன் தெரியுமா? நான் சொன்ன நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு கோலை செய்யணும்னு சொன்னா அதனுடைய எடுக்கப்பட்ட மரம், அந்த எந்த மரத்துல எடுத்தாங்க? பாதாம் மரத்துல இருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோல். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அந்த பாதாம் மரத்திலிருந்து எடுத்து அந்த கோலை நல்லா பண்படுத்தி அது பயன்படுத்துறதுக்கு பிரயோஜனமா அதை இழைச்சி கொண்டு வந்து அது மேலே என்னென்ன பூசணுமோ. இப்போ இந்த கோல் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா அது மேலே வந்து ஒரு எண்ணெயை ஒன்று பூசுவாங்க. ஏன்னா வழவழன்னு இருக்க ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்காக அது பூசுவாங்க. அப்ப அந்த கோலை என்ன பண்ணிட்டாங்க, ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. அது எத்தனை நாளா இருக்குதோ, எத்தனை மாசமா இருக்குதோ, எத்தனை வருஷமா இருக்குதோ தெரியல. நல்லா கவனிங்க. இந்த கோலை ஒரு மரத்திலிருந்து உடைச்சி எடுத்து அது எல்லாமே ரெடி பண்ணி பல நாட்களா பல வாரங்களா அதை காய வச்சுதான் அது கோலாவே பயன்படுத்தும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு குச்சின்னு சொன்னா எப்ப வேணாலும் உடைக்கலாம். ஆனா கோலை வந்து அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. அப்போ ஒரு கோலா ஒன்று செய்யறாங்கன்னு சொன்னா நல்லா காஞ்சி அதனுடைய தன்மையே போயிடுச்சு. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, அவங்க அந்த கோலை கொண்டு வந்து சாட்சி பெட்டிக்கு முன்னாடி வச்சுட்டாங்களாம். வச்சுட்டு அடுத்த நாள் காலையில மோசே எந்திரிச்சு வந்து பார்க்கிறாரு. பார்க்கும்பொழுது மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்தில் பிரவேசித்த பொழுது அந்த கோல் எப்படி இருந்ததா, ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. இந்த காஞ்சி போன கோல் துளிர்க்குது. என்னன்னா இதுல இலை வந்திருக்குது. சரிங்க, இது ஒரு பாதாம் மரத்திலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கோல் இமேஜின் பண்ணிக்கலாம். இதுல இருந்து என்ன பண்ணுது, துளிர்க்குது. ஒரு இலை வந்திருக்குது, ஒரு 4-5 இலை, இங்க அங்க 4-5 இலை வந்திருக்குது. ஓகே, இலை வந்திருக்குது, ஏதோ தண்ணியில பட்டிருக்கலாம், இல்ல ஒரு இலை வந்திருக்கலாம். சரி, ஓகே, ஓரளவு வச்சிருந்த இடத்துல கீழே தண்ணி இருந்து அந்த தண்ணி பட்டு அதுல ஒரு இலை வந்திருக்கலாம். சரி, ஓகே, அதுவே நடக்காது. அப்படி வந்துருச்சு. துளிர்த்தது மாத்திரமல்லாமல் துளிர் விட்டு பூ பூத்து. யோசிச்சு பாருங்க. ஒரு விதை எடுத்துன்னு வரீங்க, இல்ல ஒரு குட்டி மாங்காய் செடியை கொண்டு வந்து உங்க வீட்டில் பள்ளம் தோண்டி அந்த சின்ன மாங்காய் செடியை புதைச்சி வைக்கிறீங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தா அது அப்படியே நிறைய இலை வந்து அதுல பூ பூத்துருக்குமா? யோசிச்சு பாருங்க. ஒரு மாங்காய் செடி வளர்ந்து ஒரு மாங்காய் மரமா மாறுறதுக்கு எத்தனை வருஷம் காத்திருக்கணும். அதேதான் ஒரு கொய்யா செடி, ஒரு பப்பாளி செடி எடுத்துக்கொள்ளுங்களேன். குட்டியார் பப்பாளி செடி வச்ச உடனே அப்படியே புசு புசு நைட்டுக்குள்ள வளர்ந்து அடுத்த நாள் காலையிலே உங்களுக்கு அப்படியே பூ வந்துருமா? நைட்டு தான் மோசே கோலை வாங்கிட்டு வந்து வைக்கிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து பார்த்தா அதுல துளிர்த்து இருக்குதான். துளிர்த்தது மாத்திரம் இல்ல, பூ பூத்து இருக்குதான். பூ பூத்தது மட்டும் இல்ல, வாதுமை பழங்களை. இது எதுல வாதுமை பழம்னா பாதாம் பழம். நம்ம தமிழ்ல வாதுமைன்னு போட்டிருக்கு, வேற டிரான்ஸ்லேஷன்ல பாதாம் பழம் தான் போட்டிருக்கு. பாதாம் முதல்ல காயா தான் வரும், அதுக்கு அப்புறமா தான் பழமாவே மாறும். அப்ப எடுத்து பாருங்க, இங்க எடுத்த உடனே இலை,
அந்த இலையில பூல காயில கனி. ஹல்லேலூயா. உலகத்தை சொல்லுவாங்க ஓவர் நைட்ல ஒபாமா மாறணும் அப்படின்னு. ஒரே நைட்ல ஒரே பாட்டுல பெரிய ஆளா வருது. அதெல்லாம் உலகத்தான் வந்து இமேஜினேஷன் தான். ஆனா என் ஆண்டவர் நினைச்சார்னா ஓவர் நைட் இல்ல, ஒரு சில வினாடிகள் என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையை அற்புதமாய் மாற்றி போடுவார். நல்ல கையை தட்டி அந்த உன்னத தேவனுக்கு மகிமைகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா. காஞ்சி போன ஒரு கோல், அங்க ஒரு கோல் 2 கோல் இல்லைங்க, 12 கோல் இருக்குது. ஆனா அந்த 12 கோல்ல ஆரோனுடைய கோல்ல மட்டும் பார்த்தீங்கன்னா அது துளிர்த்திருந்தது, அது பூத்து கனி கொடுத்து இருக்குது. அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் இருப்பான்னு சொன்னா, காஞ்சி போன உங்க வாழ்க்கை, அற்பமா எண்ணப்பட்ட உங்க வாழ்க்கை, அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட உங்க வாழ்க்கை, அநேகரால் கைவிடப்பட்ட உங்க வாழ்க்கையில என் ஆண்டவர் நினைச்சா மட்டும்தான் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. காஞ்சி போன கோல்ல இருந்து இலை வர்றது ஓகே, இலை வரதை தாண்டி பூ பூக்கிறது அதை விட கஷ்டம். அந்த பூ பார்க்கறது இல்லாம கனி கொடுக்கிறது அதை விட பெரிய விஷயம். அப்ப என் தேவன் நினைச்சாருன்னு சொன்னா எதையும் உங்க வாழ்க்கையில செய்ய முடியும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்ல மாட்டீங்களே ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மோசே பார்த்துட்டு அடுத்த நாள் சொல்றாரு, எல்லா கோல்களும் வைக்கப்பட்ட கோல்களும் சாதாரணமா தான் இருக்கு, ஆனா லேவி கோத்திரத்து மேல ஆரோனுடைய பேரை எழுதின இந்த கோல்ல மட்டும்தான் அது துளிர்த்திருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப என் தேவன் நினைச்சாருன்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் துளிர செய்வார். ஹல்லேலூயா. ஒரு உலர்ந்து போன, ஒரு தளர்ந்து போன ஒரு கோல்ல என் தேவன் அற்புதம் செய்ய முடியும்னு சொன்னா உங்க வாழ்க்கையில கூட தளர்ந்து போன உங்களுடைய வாழ்க்கையில, தளர்ந்து போன உங்களுடைய ஜீவியத்துல என் தேவன் அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம் கையில இருக்கிற கோல் தானே, அந்த கோலை கொண்டு என் தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அது அற்பமா எண்ணப்பட்ட ஆடு மேய்க்கிறதுக்கு பயன்படுற ஒரு கோலா இருந்தாலும் சரி, மாடு மேய்க்கிறதுக்கு பயன்படுகிற கோலா இருந்தாலும் சரி, தேவனுடைய கரத்துல நீங்க இருப்பீங்கன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில என் தேவன் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. அப்ப நீங்க எதை குறித்தும் பயப்படாதீங்க, சூழ்நிலையை பார்த்து கலங்காதீங்க. ஏன் தெரியுமா? அழைத்தவர் உண்மை உள்ளவர், நம்மளை மரண பரியந்தம் நம்மளை நடத்துவார். ஹல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா இருக்கிற இடங்களில். Thank you Jesus.